ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். நான் அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற நாவலிருந்து இது வரைக்கும் 15 பாகம் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு 16ஆம் பாகம் சொல்ல போகிறேன். அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற தலைப்பு நான் வச்ச உடனே ஒரு சிலர் இது மகாபாரதத்தில் வர அர்ஜுனனை பற்றிய கதைன்னு நினச்சிட்டாங்க. அந்த கதையை பற்றி இவங்க தான் ஏதோ சொல்ல போகிறாங்க அப்படின்னு பேசினாங்க. ஆனால் என்னுடைய பாகங்களை ஒவ்வொன்றாக படிக்க அந்த மகாபாரதத்தில் வர அர்ஜுனனுக்கும் என்னுடைய நாவலில் வர கதாநாயகன் அர்ஜுனனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு இத்தனை நாள் படித்தவங்க தெளிவாக தெரிஞ்சிருப்பாங்க. நான் அவந்திகா அர்ஜுனோட காதலை ரொம்ப விவரமாக ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சில பேர் நினச்சாங்க. நான் ஏன் அர்ஜுன் அவந்திகாவோட காதலுக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நான் பொறுமையாக எடுத்துகிட்டு போகிறேன்னா, அவந்திகா மூலமாகத்தான் அர்ஜுன் இந்த கொலைகளை பண்ணுற கொலைக்காரனை கண்டுபிடிக்க போகிறான். அதனால தான் நான் அதற்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசிக்கிட்டு வரேன். எந்த ஒரு கதையிலையும் சரி, சும்மா கொலை நடந்தது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது சும்மா அந்த டைமுக்கு நமக்கு கேட்குறதுக்கோ பார்க்குறதுக்கோ நல்லா இருக்கும். ஆனால் அந்த கதைக்குள்ளேயே ஒரு காதல், ஒரு அன்பு, ஒரு சென்டிமெண்ட்டு, ஒரு குடும்ப பாசம், காமெடி இந்த மாதிரியெல்லாம் கலந்து வந்தால் தான் அது ஒரு கதையாக படிக்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால தான் நான் உங்கள்கிட்ட இந்த கதையை இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ விவரமாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட 6 சுவை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. வெறும் காரம் மட்டும் சாப்பிட முடியாது, வெறும் உப்பு இருக்கிற சாப்பாடு மட்டும் சாப்பிட முடியாது, ஸ்வீட்டையே மொத்தமாகவும் சாப்பிட முடியாது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா தான் நம்மளுக்கும் அந்த சாப்பாடு பிடிக்கும். அதுவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இந்த கதையிலையும் நான் இப்படி தான் பொறுமையாக காதல், அன்பு, பாசம் இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு வருவேன். நீங்கள் கேட்கணுன்னு நான் விரும்புகிறேன். சரி, இன்றைக்கு 16ஆம் பாகம் பார்க்கலாம். அர்ஜுன் அவந்திகா கிட்ட, நான் உங்கள் வீட்டில் உன்னை பொண்ணு கேட்கட்டுமா சொல்லு அப்படின்னு கேட்டப்போ அவந்திகா எதுவும் பேசாமல் அழ ஆரம்பித்தான். அவளுடைய முகத்தையே கொஞ்சம் வினாடி பார்த்தா அர்ஜுன், இங்கே பாரு, இப்போ எனக்கு பிரச்சனை எங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் வீட்லேயோ இல்லை, நீ தான். உன்னோட இந்த மௌனமும் இந்த அழுகையும் தான் எனக்குள்ளே ஒரு தடுமாற்றத்தை கொண்டு வருது. இதற்கெல்லாம் அர்த்தம் நீ என்ன விரும்புகிறேன்னு நினைக்கிறதா, இல்லை என் மேலே உனக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறதா? எனக்கு சத்தியமாக புரியல. உன்னோட மனப்பூர்வமான சம்மதம் இல்லாமலேயும் உன்னோடைய காதலும் எனக்கு கிடைக்காமலேயும் என்னால் தனியாக எதுவுமே செய்ய முடியாது. கொஞ்சம் என் நிலைமையும் புரிஞ்சிக்கோ. எப்படியோ இத்தனை வருஷம் நான் தனியாக இருந்துட்டேன். இப்போது என் வாழ்நாள் முழுவதும் நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீ எனக்கு மனைவியாக வரணும் அவந்திகா. நீ சரின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, மற்ற எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அர்ஜுன் சொன்னான். அவந்திகா அவன் வார்த்தைகளை கேட்டு இன்னும் கொஞ்சம் அழ ஆரம்பித்தான். அதுக்கப்புறம், சார், எனக்கு என்னவோ ரொம்ப பயமாக இருக்குது. எங்கள் வீட்டில் இருக்கிற நிலமை உங்களுக்கு தெரியாது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். என் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு முழுசாக எதுவுமே தெரியாது. நீங்கள் ஏதோ என் மேலே இருக்கிற காதலில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறீங்க. ஆனால் இது அவ்வளவு சரியாக வராது. என்ன நீங்கள் மறந்துடுங்க, அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கைகளை விலக்கி விடுறா அவந்திகா. அப்போதும் அர்ஜுன் அவந்திகா கிட்ட திரும்ப திரும்ப நீ உன் குடும்பத்தை பற்றி தான் பேசுகிறே தவிர நான் கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிற. பரவாயில்ல, உங்ககிட்ட எப்படி பதில் வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் உன் குடும்பத்தையே கட்டிக்கிட்டு நீ அழுதுகிட்டே இரு அப்படின்னு கோபமாக சொல்லிவிட்டு ஆசிரமத்தை விட்டு வெளியே போயிடுறான் அர்ஜுன். அப்போது அங்கே வந்த மாலா அவந்திகா கிட்ட, உண்மையிலே உனக்கு அர்ஜுன் சாரை பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறா. அவளுக்கும் பதில் சொல்லாமல் அழ ஆரம்பிக்கிறா அவந்திகா. அர்ஜுன் நேராக அவங்க மாமா வேதகிரி கிட்ட போகிறான்.
அவர்கிட்ட, மாமா அவந்திகா சரிப்பட்டு வரமாட்டான், இதுக்கு மேலே நான் அவகிட்ட பேசுறது வேஸ்ட்டு, அவள் எனக்கு சம்மதம் சொல்லுவா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக போயிடுச்சு. ஆனால் அவள் அமைதியாக மௌனமாக அழகிறதுக்கான அர்த்தம்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப குழப்பமாக இருக்குது. இனிமே அவளை நம்புறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அம்மாவை அழைச்சிக்கிட்டு அவந்திகா வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி அவந்திகாவை எனக்கு பொண்ணு கேட்டு வாங்க அப்படின்னு அர்ஜுன் சொல்கிறான். டே மாப்பிள்ளை, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமா? அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், அதுக்குள்ளே நீ மனசு உடஞ்சி போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனை சமாதானப்படுத்துகிறார். இல்லை மாமா, நான் இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்து சைட் அடிச்சிருக்கேன், ரசிச்சிருக்கேன், ஏன் சில பொண்ணுங்கக்கிட்ட நெருக்கமாக கூட இருந்திருக்கிறேன். ஆனால் அவங்கக்கிட்டலாம் எனக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷம் என்றைக்கு இவளை முதல்ல பார்த்தனோ அப்போவே என்னுடைய மொத்த சந்தோஷமும் அவந்திகா தான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வேறு எந்த ஒரு பொண்ணையும் பார்க்கல மாமா. யாரை பார்த்தாலும் எனக்கு அவந்திகாவை பார்க்குற மாதிரியே இருக்குது. என் மனசில் இருக்கிறத அவ்வளோ வெளிப்படையாக சொல்லியும் கூட அவள் எனக்கு எந்த பதிலுமே சொல்லலை மாமா. அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக சொன்னான் அர்ஜுன். இங்கே பாரு அர்ஜுன், இப்போ என்ன, நீ சரின்னு சொல்லிட்டல, நான் இன்றைக்கே அக்கா கிட்டே பேசுகிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. அவந்திகா வீட்டு அட்ரஸை மட்டும் என்கிட்ட கொடு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று அர்ஜுனனை தைரியப்படுத்தினார் வேதகிரி. அதன் பிறகு நிம்மதியாக அர்ஜுனனும் தனது கேஸ் விஷயமாக அந்த மனநோயாளியான ஆனந்த் வீட்டின் அட்ரஸை தேடி கோயம்புத்தூருக்கு போனான். அந்த கோயம்புத்தூர் அட்ரஸில் யாருமே இல்லை. ஆனால் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் அர்ஜுன்கிட்ட, சார் எனக்கு தெரிஞ்சு ஆனந்த் குடும்பம் இங்கே தான் ரொம்ப வருஷமாக இருந்தாங்க. ஆமாம் சார், நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த பையன் கொஞ்சம் மன வளர்ச்சி சரியில்லாத பையன்தான், ஆனால் தங்கமான பையன் சார், எந்த கலாட்டாவும் பண்ண மாட்டான், எப்பவும் சிரித்த முகத்தோடு விளையாடிக்கிட்டே இருப்பான். ஆனந்த் மட்டும் இல்லை சார், அவளுக்கு தங்கச்சி ஒருத்தி ஆனந்தின்னு பேர். அவளை சும்மா சொல்லக்கூடாது, ஆம்பளை மாதிரி அவத்தான் வேலைக்கு போய் சம்பாரித்து அதன் மூலியமாகத்தான் குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு வந்தான். அவனோட அப்பா கூட ரொம்ப நல்லவர் சார், பெயர் கூட உதயமூர்த்தி. தன்னோட பையன் இப்படி மனநிலை சரியில்லாமல் போனாலும் அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டாலும் நிறைய பேருக்கு, நிறைய குடும்பங்களுக்கு நிறைய உதவிகளை செய்து வந்திருக்காங்க. அவனுடைய அம்மா ராணி கூட எங்கள் எல்லாருக்கிட்டேயும் நல்லா பேசுவாங்க. அவங்களுக்கு இன்னொரு பொண்ணு கூட இருந்தா, ஆனால் எங்களுக்கு அவள் பேரோ அவளுடைய முகமோ சரியாக ஞாபகம் இல்லை. இங்கே தான் சந்தோஷமாக இருந்தாங்க. என்னன்னே தெரியல, 2 வருஷத்துக்கு முன்னாடி ராத்திரியோட ராத்திரியாக வீட்டை விட்டு காலி பண்ணிவிட்டு பொருட்களை கூட எடுக்காமல் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு எந்த விவரமும் தெரியல சார். இப்போ கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி தான் ஹவுஸ் ஓனர் வீட்டை எல்லாம் காலி பண்ணி வேறு ஒருத்தரை கொடுத்தன வச்சாங்க என்று அங்கிருந்த மக்கள் ஒவ்வொன்றாக சொல்ல, அது அனைத்தையும் ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டே விசாரித்து விட்டு கடைசியாக அந்த வீட்டு ஓனரிடம் சென்று உதயமூர்த்தி குடும்பத்தை பற்றி விவரம் கேட்க ஆரம்பித்தான். ஆமாம் சார், அவங்க இங்கே தான் ரொம்ப வருஷமாக இருந்தாங்க. சமீபத்தில் மழை வந்து வீடே ஒழுகி மொத்த பொருளும் நாசமாக போயிடுச்சு. அவங்க வருவாங்கன்னு தான் இத்தனை நாளாக அந்த வீட்டை நான் பூட்டியே வச்சுருந்தேன் சார். ஏன்னா உதயமூர்த்தி சார்கிட்டே நான் 1 லட்ச ரூபாய் கடனாக வாங்கியிருந்தேன். அதனால தான் வீட்டை காலி பண்ணாமல் அவங்க வருவாங்கன்னு நம்பிக்கையோடு இருந்தேன். இந்த மழை வந்ததுனால எல்லா பொருட்களையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டேன். மிச்சம் மீதி பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது அதில் விவரம் கிடைக்குதான்னு பாருங்கள் என்று ஒரு பெரிய மரப்பெட்டியை கொண்டு வந்து அர்ஜுனனிடம் தந்தார் அந்த ஹவுஸ் ஓனர். அர்ஜுனனும் அந்த மரப்பெட்டியில் இருந்த பொருட்களில் ஏதாவது தனக்கு விவரம் கிடைக்குமா என்று ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வந்தான். ஆனால் எந்த விவரமும் அவனுக்கு சரியாக கிடைக்கவில்லை. ஃபோட்டோ எல்லாம் கூட முகம் தெரியாமல் அளவுக்கு மழையின் காரணமாக சேதமாகி இருந்தது. ஒரு பெண்ணின் ஃபோட்டோ மட்டும் மிக தெளிவாக இருந்தது. இந்த பொண்ணு யார் என்று அர்ஜுன் கேட்டான். இந்த பொண்ணு தான் சார் ஆனந்தி, அந்த குடும்பத்தின் பாரதியை இவ தான் தாங்கினான்.
ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு சார். அப்பா அம்மா விட அவளுக்கு அவள் அண்ணன்னா அவ்வளோ உசுரு. அவனை ஒரு குழந்த மாதிரி அவ்வளோ நல்லா பார்த்துப்பா. இவளோட சின்ன தங்கச்சியும் அப்படி தான் சார். அண்ணா அக்கான்னு அவ்வளோ பாசம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு பிரியவே மாட்டாங்க. உதயமூர்த்தி, ராணி இவங்க எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனால் யார் கண்ணு பட்டுச்சுன்னே தெரியல. இன்றைக்கி இந்த குடும்பம் எங்கே இருக்குது, எந்த நிலைமையில் இருக்குது ஒன்றுமே தெரியல சார் என்று கூறி கண் கலங்கினார். மேலும் அவர்களிடம் சில கேள்விகளை கேட்டுவிட்டு அந்த பெட்டியில் மறுபடியும் ஏதாவது கிடைக்குமா என்று தேடி பார்த்து எதுவும் கிடைக்காமல் போகவே, இந்த பெட்டியை பத்திரமா எடுத்து வைங்க, தேவைப்பட்டா நான் மறுபடியும் வரேன் என்று கூறி அர்ஜுன் கோயம்புத்தூரை விட்டு சென்று சென்னை வந்துவிட்டான். இத்துடன் என்னுடைய 16ஆம் பாகம் முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜி. இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். பாய்.